அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் 43. இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய ஒரு அறிவுரை. பிணக்கு கொண்ட இரு தரப்பினரிடமும் நல்லதை புனைந்து சொல்லி மக்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்துபவன் பொய்யன் அல்லன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரில் 2692 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. 5 விரல்கள் எப்படி ஒன்றாக சமமாக இருப்பதில்லையோ அதே போல தான் மனிதர்கள் அனைவரும் அவர்களுடைய குணங்களில் ஒரே மாதிரி இருப்பதில்லை யாரும். எனவே அவர்களுக்கு மத்தியில் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன, நிறைபாடுகளும் இருக்கின்றன. இவைகளை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்கு மத்தியில் பிணக்குகள், சண்டைகள், பிரச்சனைகள், சச்சரவுகள் ஏற்படும் போது, இவ்வாறு பிணக்குகள் ஏற்படும் போது நன்றாக சண்டையிடட்டும், அடித்து கொண்டு சாகட்டும், நாசமாக போகட்டும் என்று சும்மாக நாம் இருந்து விடாமல் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நமக்கு என்னன்னு நம்ம போக முடியாது. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டோர் சகோதரர்கள் தாம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். அதை தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கமாக சொன்னாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சகோதரன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 49வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டோர் சகோதரர்கள் தாம். எனவே உங்கள் சகோதரர்களுக்கு இடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், நல்ல விதமான இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 49 அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக மனிதர்களுக்கு மத்தியில் சைத்தான் நம்முடைய மார்க்கத்தை விட்டு நாம் எல்லை மீறுவதற்காக இது போன்ற பிணக்குகளை ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் மிக கவனமாக நம்ம பொறுமையை கையாண்டு ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நம்ம அந்த போன்ற தீமையான காரியங்களிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும், இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்.